ஹாய் கைஸ், நான் இப்போ தான் வந்துருச்சேன். ஸோ அன்றைக்கி வந்துட்டுங்கன்னா எங்கள் ஊரில் நோம்பி. ஸோ நான் இன்றைக்கி அங்கே கிளம்ப போகிறேன். இந்த வீடியோக்கு 84 லைக் வந்துச்சுன்னா, 84 லைக்குக்கு மேலே வந்துச்சுன்னா ஒரு பங்கமான வீடியோ காத்துட்ருக்கு கைஸ். ஓகே, ஸோ இப்போ தான் எழுந்திரிச்சேன். ஸோ ஃபேஸை பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கிளம்ப போகிறோம். ஓகே கைஸ், பார்க்கலாம். ஹாய் கைஸ், கிளம்பிட்டோம். ஸோ மெயின் ரோடு ரீச் ஆகிட்டோம். ஸோ நான் ஏன் வந்துட்டேன்னா இவ்வளோ க்ளோஸாக வச்சு எடுத்துகிட்டு இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஸ்பீடாக போகிறங்காட்டி வாய்ஸ் சரியாக கேட்க மாட்டேங்குது. ஸோ அதனால தான் நான் வந்துட்டேன்னா இப்படி வச்சு எடுத்துகிட்டு இருக்கேன். ஓகே, யார் யாருக்கு நான் வந்துட்டுருக்குறேன்னா, நானே எங்கள் அம்மாவும் வந்துட்டுருக்கேன். எங்கள் மாமா வந்துட்டு ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஓகே ஓகே கைஸ், நம்ம கொஞ்சம் தூரம் போயிட்டு பிளாக் பண்ணுறோம். போயிட்டே இருக்கிறோம். நான் இப்போ எங்கே நின்றுருக்கேன் அப்படின்னா, அதாவது ஒரு கடைக்கிட்ட நின்றுருக்கேன். ஆப்போசிட்டில் அந்த கடை இருக்குங்களா, அங்கே வந்துட்டு இருந்தேன். எங்கள் மாமா பையனுக்கு வந்துட்டு ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்காக. இன்னொன்று இந்த சைடு, ஓகே, இந்த சைடில் வந்துட்டு என்னென்னா ஒரு பூக்கடை ஒன்று இருக்குது. எங்கள் ஊரில் வந்துட்டு என்னென்னா ஒரு விசேஷம். ஸோ எங்கள் அதுக்கு ஒரு நோம்பி, கோயில் நோம்பி. ஸோ அதுக்காக தான் நாங்கள் வந்துட்டு என்ன கிளம்புறோம். ஸோ அதனால பூ வாங்குறதுக்கு போயிருக்காங்க. ஓகே ஓகே கைஸ், நான் வந்துட்டு என்ன முன்னாடி கிளிப்பில் பேசினது புரிஞ்சிருக்காது. என்னென்னா நாங்கள் வண்டியில் கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டு இருந்தோம். என்கிட்ட மைக் இல்லை, நான் கூடிய சீக்கிரம் வாங்கிடுவேன். ஸோ அதனால் வந்துட்டேன்னா கொஞ்சம் வாய்ஸ் நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் ஹெட்செட் போட்டு கேளுங்க. ஓகே கைஸ், அதே மாதிரி நான் இவ்வளோ க்ளோஸாக வச்சு எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்துட்டேன்னா கேட்காதீங்க தயவு செஞ்சு. என்ன காரணம் அப்படின்னா, இந்த அதிகமான டிராஃபிக்காக இருக்குது. அதாவது வண்டியெல்லாம் நிறைய போயிட்டுருக்கு. ஏன்னா இது ஹைவேங்கிறது வண்டியெல்லாம் நிறைய போயிட்டுருக்கு. ஸோ மேலே வந்துட்டு என்னென்னா க்ளோஸாக வச்சு பேசுனா உங்களுக்கு கொஞ்சம் புரியும் அப்படிங்கிறதாக தான். ஓகே கைஸ், கைஸ் இங்கே ஒரே நிமிஷம் பாருங்களா, நம்ம பேக்கை பாருங்கள். ஒரே நிமிஷம் தொடர்ந்து காமிக்கிறேன். ஸோ அங்கே பாருங்கள். ஓகே, இது வந்துட்டு என்ன பல்லு விளக்குற ப்ரஷ்ஷு. ஏன்னா நாங்கள் ஒன் டே அங்கே தான் தங்க போகிறோம். ஸோ அதுக்காக. ஸோ இது மாதிரி ஏன்டா இவ்வளோ அட்டை போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னா, நைட்டில் வீடியோ எடுக்கிறதுக்காக ஒரு சில லைட்ஸ் வந்துட்டு நானே செஞ்சுருந்தேன். ஸோ அதுக்கு பேட்டரியெல்லாம் வந்துட்டு இதுக்குள்ளே தான் போட்டு வச்சுருக்கேன். அதை தவிர்த்து அதுக்கு சார்ஜிங்கு அது மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாம். ஓகே, இந்த வீடியோக்கு 84 லைக்ஸ்க்கு மேலே, வெறும் 84 லைக்ஸ்க்கு மேலே வந்துச்சுட்டேன். நான் 2 வீடியோ பங்கமாக காத்துட்ருக்கேன். அது போடுவேன், இல்லைன்னா அது போட மாட்டேன் கைஸ். ஓகே இந்த வீடியோ எடுக்கும்போதே தான் எங்கள் அம்மா பேசும். நான் அப்படி சொன்னதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஆக்சுவலி நான் கரெக்டாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஏன்னா நான் பைக்கில் போகும்போது ஸோ அந்த சவுண்டு கேட்குறது இல்லைன்ட்டு நான் கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன். அப்போ பேசினா டென்ஷன் ஆகுமே இல்லையா காய்ஸ். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா
சரியா? ஒரே நிமிஷம் பாருங்க, 6:55, அதாவது 6:55 ஓகே ஆச்சு. ஸோ வந்துட்டேன்னா ஆல்மோஸ்ட் நைட் டைம் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ நான் வந்துட்டேன்னா அப்பப்போ நிறுத்திட்டு பேசி ஆகணும். ஸோ போகும்போது ஏன் பிளாக் பண்ண மாட்டேங்க அப்படின்னு தயவு செஞ்சு கேட்காதீங்க. அதுக்கு எனக்கு காரணம் மைக் இல்லைங்கிறங்காட்டி ஸோ அந்த அளவுக்கு கிளியராக கேட்காது. அதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்னா நீங்கள் லைக்கும் போட மாட்டீங்க. ஓகே, ஸோ இதுக்கு 84 வெறும் 84 லைக் வந்துச்சுன்னா இதை விட பெரிய வீடியோ 2 வீடியோ யூஸ்ஃபுல்லாக போடுறேன். ஓகே கைஸ், நாங்கள் கிளம்புறக்கு ஆரம்பிக்கலாம். கைஸ் நாங்கள் வந்துட்டோம். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு எங்களுடைய இது. ஓகே, அதாவது எங்கள் அம்மாவுடைய வீடு. ஸோ இவங்கெல்லாம் நம்ம கேங்கு. ஓகே, அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் இன்ட்ரடியூஸ் எல்லாம் பண்ண வேண்டாம், ஆளுங்க விட்டா ரொம்ப இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவாங்க போல். ஓகே கைஸ், நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வீடியோ எடுக்கிறேன். கைஸ் இதில் என்னென்ன இருக்குன்னு கேட்டிருந்தீங்க இல்லையா? ஸோ ஒன்றை பிரிச்சுட்டேன். ஸோ அதை பிரித்து இங்கே போட்டுட்ருக்கேன். ஓகே, ஒன்றுமே இல்லை, இந்த பேட்ரி தான். அந்த லைட்டுக்கு பேட்ரி இருக்குன்னு சொன்னேன்ல, சார்ஜ் போட்டுட்ருக்கேன். வேறு என்ன இருக்குன்னு காமிக்கிறேன் கைஸ். ஸோ இதில் வந்துட்டு இன்னொரு பெரிய பேட்ரி இருக்குது. ஆக்சுவலி கீழே விழுந்துருச்சு. ஓகே, பெரிய பேட்ரி இருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் உள்ளே இருக்குது. இதில் வந்துட்டு என்னென்னா, இது வந்துட்டு என்னோடய பெட் லைட்டு. ஆக்சுவலி நான் வீட்டில் விட்டம் போட்டு தூங்குவேன். ஸோ தூங்கும்போது அந்த இதில் போட்டு விட்டா, அடாப்டரில் போட்டு விட்டா வெளிச்சம் இருக்கும். ஸோ அதுக்காக. அதுக்கப்புறம் உள்ள அந்த மைக்கு கிடக்குது. ஓகே, ஆனால் அதில் வீடியோ எடுத்து ரொம்ப கேவலமாக இருக்கும். நான் அதை வந்து கோயிலுக்கு போகும்போது அதில் போட்டு எடுக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் இதில் ஒரு சில கிட்டெல்லாம் இருக்குது. அதாவது அந்த பல்ப் எதுவும் ஆயிடுச்சுன்னா சரி பண்ணுறதுக்காக அந்த கிட்டு. ஓகே, அப்புறம் வேறு என்னென்னா, இதுக்குள்ளே இன்னொரு பேட்ரி கிடக்குது. ஓகே, இது எக்ஸ்ட்ரா பேட்ரி. ஓகே, இதுதான் எக்ஸ்ட்ரா பேட்ரி இது. ஓகே, அதுக்கப்புறம் வேறு என்னென்னா, எங்கள் அம்மாவுடைய ஃபோன் அடாப்டர், என்னோடய அடாப்டர் அங்கே இருக்குது. ஓகே கைஸ், இவ்வளோதான் இருக்குது. அதுக்கப்புறம் தொடக்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் அந்த லைட்டு. ஓகே, இல்லை 40 லைட்ஸ் இருக்குது. ஓகே, இதுக்கெலாம் வந்துட்டுன்னா போட்டு இது பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் உள்ள என் டவலு இது மாதிரி இருக்கும், ட்ரெஸ்ஸஸ். ஓகே ஹாய் ஐஸ். ஸோ வந்துட்டு என்ன நைட் ஆகிடுச்சு. நாங்கள் வந்துட்டு என்னென்னா அந்த நோம்பி இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்துட்டு என்னன்னா வீடியோ எடுக்க போகிறோம். ஸோ ஒரு சிலர் தான் எடுக்க முடியும், ஒரு சிலர் எடுக்க முடியாது. நாங்கள் கிளம்பிட்டோம் கைஸ். ஓகே, இருட்டாயிருச்சு. ஸோ பார்த்தீங்களா தெரியும், இருட்டாயிருச்சு. ஸோ நாங்கள் அதனால் வந்துட்டு ஒரு லைட்டு மேலே ஃபிட் பண்ணியிருக்கேன். ஓகே, அது வீடியோவில் எண்ணில் காமிக்கிறேன். ஓகே கைஸ், வாங்க போகலாம். நான் போக எடுக்க முடியாது கைஸ், ஏன்னா பேட்ரி எங்கிட்ட கம்மியாக தான் இருக்குது. ஓகே கைஸ், நாங்கள் கிளம்பிட்டே இருக்கிறோம். ஓகே, இங்கே பாருங்கள், கிளம்பிட்டே இருக்கிறோம். ஓகே, இதுக்கு மேலே வீடியோ எடுக்க முடியாது கைஸ். வந்துட்டே இருக்கிறோம். பைக்கெல்லாம் நிறைய. ஓகே, பைக்கெல்லாம் நல்லா வந்துட்டுருக்கு. பைக்கெலாம் நிறையாவே வந்துட்டுருக்கு. ஓகே, ஸோ கைஸ் முன்னாடி போயிட்டுருக்கோம். இது வந்துட்டு என்ன லிமிட்டாக லைட்டு வச்சுருக்கிறேன், சார்ஜ் முடிஞ்சிடக்கூடாதுன்னு. பட்டாசுல இருக்குது அண்டா தெரியுது வரீங்க. அதான் கோயில் கைஸ். பின்னாடி எங்கள் அப்பா கூட வந்துட்டுன்னா அவங்க பேசிட்டு வந்துருக்காங்க. எங்கள் அப்பா வரல. ஸோ நானும் எங்கள் அம்மா வந்திருக்கோம். அப்பா கூட ஆக்சுவலி பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே, இது வந்துட்டு என்ன லைட்டான பிரைட்டாக வச்சிருக்கிறேன் கைஸ். ஆனால் இதுக்கே வந்துட்டுன்னா எங்கள் மூஞ்சில் பிடிச்சா ஆக்சுவலி கண்ணு கூசுது கைஸ். நான் வந்துட்டு லோவாக வச்சிருக்கிற ஒரே ஒரு காரணம், பேட்ரி மூஞ்சி வரக்கூடாது அப்படிங்கிற காரணத்தை லோவாக வச்சிருக்கிறேன். ஓகே, தெரியுது, ரோடு அளவுக்கு மட்டும் தெரியும், கை தெரியுதா, இந்த மாதிரி தான் அளவாக மட்டும்தான் தெரியும். ஓகே, தூரத்துலேருந்து பார்க்குறதுலாம் தெரியாது, ஆனால் ஃபுல்லாக வச்சு தெரியும் கைஸ். அண்ட் ஆல்சோ ஒரு சிலதெல்லாம் எடுக்கக்கூடாது. ஓகே, ஒரு சிலதெல்லாம் வந்துட்டு என்னன்னா எடுக்கக்கூடாது. ஓகே, ஸோ ஒரு சிலது எடுக்கக்கூடாது, அதெல்லாம் நம்ம மீறவும் முடியாது. ஓகே, வெயிட் ஒரே நிமிஷம் 3 பேர் கைஸ். ஆல்மோஸ்ட் கோயில்கிட்ட வந்துட்டோம். ஸோ அதனால தான் வந்துட்டு என்னன்னா வெளிச்சமா பளிச்சுன்னு தெரியுதா. ஸோ இதுதான். ஓகே, ஸோ இதுக்கு மேலே லைட் ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே கைஸ், லைட்டை வந்துட்டு என்ன ஆஃப் பண்ணிட்டேன். எனக்கு இங்கேயே 2 லைட் போட்டு விட்டுருக்காங்க, அதனால பளிச்சுன்னு இருக்கு. ஓகே, பளிச்சுன்னு ஒரு வெளிச்சம் கைஸ். நிறையா வாய்ஸ் எல்லாம் கேட்கும், ஏன்னா எங்கள் அம்மாவுடைய ஊர் இதுதாங்கிறங்காட்டி சொந்தக்காரங்களாம் பேசுவாங்க. ஸோ அது வாய்ஸ் என்னதான் இருந்தாலும் நான் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு எடுக்கிறேன். ஓகே, ஏண்டா கைஸ், இவர் ஆக்சுவலி என் ப்ரோ
ஓகே ப்ரோன்ட்டு கூப்பிடுவோம் 2 பேரும். ஆனா ரொம்ப ரச்சம் பண்றேன். ஓகே அப்படியே சின்ன கோயில் வந்துட்டு என்னன்னா அவ்வளோ தூரம் இருக்கு. ஓகே தெரியுதா, அவ்வளோ தூரம் இருக்கு. வரைக்கும் நாங்கள் நடந்து போகணும். ஓகே அங்கே வந்துட்டு கலர் லைட் தெரியுதுங்களா உங்களுக்கு? கலர் லைட் தெரியுதா? அதுதான். ஓகே அதுதான் வந்துட்டு இன்னும் கோயில். ஓகே கைஸ் கிளம்பிட்டே இருக்கிறோம். இதுக்கப்புறம் அப்பப்போ வந்துட்டு என்ன வீடியோ எடுப்பேன். எனக்கு அதனால லைட் அதிகமாக இருக்கு இல்லையா, அதனால நெருங்கி போயிட்டு இருக்கோம். ஓகே அப்படியே நெருங்கி போயிட்டு இருக்கோம். அங்கே யாரும் வண்டி வருதுடா. இந்த சைடு வாடா டே. யார் போயிட்டு இருக்குன்னா என் ப்ரோ, என் மாமா பையன். யார் போயிட்டு இருக்கிறோன்னா என் ப்ரோ, மாமா பையன், இவரோட தங்கச்சி, அதுக்கப்புறம் எங்கள் அத்தை, எங்கள் அம்மா. ஓகே அதுக்கப்புறம் அவ்வளோதான். ஓகே மூஞ்சி எடுத்துக்கோ. மூஞ்சியெல்லாம் அப்படியாவே எடுத்து வச்சுறேன். இவனுக்கு கைஸ் யூடியூப்ல வரணும்னு ஆசை. அதான் மூஞ்சி எடுத்துக்கணும். அப்படியே பிடிச்சி பிரச்சனை. கைஸ் வந்தாச்சு, கோயில ரீச் ஆயாச்சு. ஆல்மோஸ்ட் ரீச் ஆயாச்சு கோயில. ஓகே பாருங்க கைஸ், ஆக்சுவலி வந்தாச்சு நாமங்க. ஓகே அதுதான் கோயில். ஓகே கோயில ரீச் ஆயாச்சு. பட் இன்னும் சாமி ஆக்சுவலி வரல. ஆனால் நாங்கள் கோயில ரீச் ஆயாச்சு. ஓகே ஆல்மோஸ்ட் வந்துட்டே இருக்காங்க. லெஃப்ட்லேருந்து வராங்க, ரைட்லேருந்து வராங்க. நிறைய பேர் வந்துட்டே இருக்காங்க. ஓகே ஸோ நான் இப்போ எங்கே நிற்கிறோன்னா ஒரு லைட்டு கிட்ட நிற்கிறோம். ஓகே கரெக்டான இது கிடைக்கும் போது லைட்டு கிட்ட நிற்கிறோம். ஓகே ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே ஓகே ப்ளீஸ் ஹெட்செட் போட்டு கேளுங்க. ஏன்னா என்கிட்ட மைக் இல்லை, அதனால கொஞ்சம் கம்மியாட்ட வாய்ஸ் கேட்கும், லோ வாய்ஸ் தான் கேட்கும். ஹெட்செட் போட்டு கேட்கும்போது நல்லா கேட்கும். ஓகே ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகணும். ஓகே கிட்டத்தட்ட ஒரு 30 மினிட்ஸ்க்கு மேலே ஆகணும் கைஸ். ஓகே அரை மணி நேரம். ஓகே பார்ப்போம். இவன் பாருங்க 30 மினிட்ஸ்னா அரை மணி நேரம் ஆகணும்னு சொல்கிறேன். அதான் நான் இங்கிலீஷில் சொல்கிறேன், இவன் தமிழில் டைம் சொல்லிட்டு ஏன்டா கிளம்பிட்டோம். ஓகே அதாவது அங்கே வந்துட்டுருக்காங்க. சாரி பழகிட்டோஸில் கிளம்பிட்டோன்னு சொல்லிட்டேன். அங்கே வந்துட்டுருக்காங்க. பழகிட்டோஸும் இப்படியே இருக்கு. ஓகே கைஸ் ஆக்சுவலி வந்துட்டு என்ன வர்றதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே வர்றதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சவுண்டு கேட்குதா? சவுண்டு கேட்குது. கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட வர்றதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே சவுண்டு வந்துட்டு என்ன கேட்குது. ஓகே அதே மாதிரி ஒரு சில கிராக்கர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃபயர் பண்ணுறாங்க. ஓகே நாங்கள் இங்கே ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம், கால் வலிக்குது அப்படிங்கிறங்காட்டி அங்கேருந்து வருவாங்க. ஓகே கைஸ் ஆல்மோஸ்ட் வந்துட்டு இதுதான் இப்போ. ஓகே இப்போ இப்போ வந்துட்டுன்னா கொஞ்சம் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம். ஓகே கைஸ் லைட்டு கரெக்ட் பண்ணிட்டேன். ஓகே இப்போ வெளிச்சம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஸோ ஆக்சுவலி வந்துட்டு என்னன்னா இப்போ வந்துட்டாங்க. ஒரே நிமிஷம் கைஸ். இப்போ வந்துட்டாங்க. ஆக்சுவலி அங்கே வந்துட்டாங்க. ஆனால் எங்களை அங்கே அந்த சைடு போகிற கூட மாட்டுறாங்க. ஓகே ஸோ ஆக்சுவலி அந்த சைடு இந்த ரூட்டில். ஓகே ஸோ அந்த சைடு இந்த ரூட்டில் தான் வருவாங்க. ஆனால் எங்களை போகிற கூட மாட்டுறாங்க. மூஞ்சி தெளியிலேன்னா மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த சைடு நான் இந்த மாதிரி பகுதியாக இருக்குது. ஓகே இந்த சைடு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு 2 நிமிஷத்துல டக்குன்னு வந்துடணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. எங்கேயாச்சும் பாம்பு பள்ளி எதுவும் இருக்குன்னு அவங்க பயப்படுறாங்க. ஓகே அது வேற விஷயம், அது அவங்களது தான். ஓகே கைஸ் வந்துட்டுருக்காங்க. நான் எடுக்க முடியுதுதான் எடுப்பேன், எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா எடுக்க முடியாது. ஏன்னா அதுதான் சம்மதம். ஓகே கைஸ் அப்புறமா பேக் பண்ணுறேன். கைஸ் அங்கே வந்துட்டாங்க. தெரியுதா டீ எரியுது தெரியுதா அந்த ரெட் கலரில்? ஸோ அதுதான். ஓகே ஸோ டீ எரிஞ்சிட்டு இருக்குது. ஆக்சுவலி வந்துட்டாங்க அவங்க. ஓகே கிட்ட வந்துட்டாங்க. இந்த இடத்துக்கு வருவாங்கன்னு தெரியல. ஓகே சரி பார்ப்போம், எப்படி இருந்தாலும் பார்ப்போம். ஓகே நான் உங்களுக்கு இதுக்கு மேலே வீடியோ எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே கிட்ட வந்துட்டாங்க. ஸோ பட்டாசு பட்ட வைக்கிறாங்க. கீழே ஏறாடே. இது வந்துட்டு என்ன வேற லெவல்ல இருக்கும். கீழே வச்சுட்டு எடுக்க முடியும். ஏன்னா மேலே வச்சு அந்த சைடு சாமி வந்துட்டு இருக்காங்க, அவங்கள எடுக்க முடியாது. நாங்க கீழே வச்சுட்டு எடுக்க முடியும். ஓகே இருடே. இன்னும் கொஞ்ச நேரத்துல பாருங்க என்ன ஆக போகுது. கலர் மாறும். முதல்ல ரெட் கலர்ல இருந்தது, இப்ப கிரீன் கலர்ல மாறி.
நீங்க வேணா ஸ்டாப் பண்ணி ப்ளே பண்ணி கூட பாத்துக்கோங்க. இல்லைன்னா நானே அப்படி அதை எடிட் பண்ணும்போது அது பண்ணி பார்க்கலாம். ஓகே பாருங்க, பயங்கரமான சத்தமா இருக்கும். இன்னும் ஒன்னே ஒண்ணு வெடிக்கல, அது மாறிடுச்சு. ரைட், இன்னும் ஒரே நிமிஷம் வெடிச்சு, இன்னும் ஒரே செகண்ட் வெடிச்சு. ஏன்டா கைஸ், இவ வேற என்னை விட்டு போக மாட்டேங்குது. அவ்வளவுதாங்க, இதுக்கு மேல என்னால வீடியோ எடுக்க முடியாது. ஓகே கைஸ், அந்தாத வந்துட்டு என்னன்னா நோம்பி நடக்குது. ஓகே, நான் இதுக்கு மேல வந்துட்டு என்ன எடுக்க முடியாது. கைஸ், இப்போ வந்துட்டு என்ன சலங்கையாட்டம் ஆடிட்டு இருக்காங்க. இப்பெல்லாம் பிரச்சனை கைஸ், ஆக்சுவலி ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணிட்டு நிக்க முடியல. ஓகே கைஸ், எடுத்து முடிச்சாச்சு. ரொம்ப தூரம் போகும். அந்த வீடியோ அந்த அளவுக்கு லாங் போகும். ஓகே, எடுத்து முடிச்சாச்சு. நல்லா தெரியும்.
கைஸ் இதுல பாதி வந்துட்டு கம்பத்தாட்டம் தான் இருக்கும். ஓகே ஓகே கைஸ், இதுக்கு மேலே முடிஞ்சது. ஓகே, நாங்கள் எடுக்கிற மாதிரி இல்லை, ஏன்னா லாங் தான் வீடியோ அதிகமாக போகும். ஓகே கைஸ், இந்த ஒரு பண்டலோட, அதாவது இந்த கோயிலோட அவுட்வியூ கைஸ். ஆக்சுவலி நாங்கள் உட்காந்துட்டு இருந்தது இதில் தான். இதுக்குள்ளே வந்துட்டுன்னா அங்கே உள்ளே உட்காந்துருந்தோம். ஓகே, அந்த நேரம் உள்ளே உட்காந்துருந்தோம். ஓகே, உள்ளே உட்காந்துட்டு உங்களுக்கு இந்த சைடு வியூ வந்துட்டுன்னு நான் காமிச்சிட்டு இருந்தேன். ஓகே பாருங்க. ஓகே, நாங்கள் இந்த இடத்துல தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்துட்டுன்னா அந்த சாமி வந்துட்டு வர்றதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஓகே, ஸோ இந்த சைடுலேருந்து தான் வந்தாங்க, அதாவது இந்த சைடுலேருந்து தான் வந்தாங்க. ஓகே கைஸ், நாங்கள் ஆல்மோஸ்ட் வந்துட்டு எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டோம். கவர் பண்ணவே இல்லை. ஓகே, எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டோம். ஸோ வந்துட்டு இன்னும் முக்கால்வாசி இருக்குது. ஓகே, இன்னும் முழுசாகவே எடுத்து முடிக்கல, ஆனால் வீடியோ லாங் போகும். ஓகே, அதனால தான் இது ஒரு 1 ஹவருக்குள்ளே முடிக்கிற மாதிரி பார்த்தேன். இன்னும் 1 ஹவர் தாண்டி தான் போகும் கண்டிப்பாக. ஓகே, ஸோ அதனால் வந்துட்டு நான் பாதி தான் எடுத்திருப்பேன், நான் நல்லா எடுத்திருப்பேன் கண்டிப்பாக. ஓகே ஓகே கைஸ், நான் இன்னொரு டைம் வந்துட்டுன்னா இது வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது பார்க்குறேன். ஓகே.
இப்போ நாங்கள் போய் அந்த இடத்துல ஓகே ப்ரோ உட்காந்துருக்காரா அந்த எல்லோ டிஷர்ட்டு. ஸோ அந்த இடத்துல நான் போய் ரெஸ்ட் எடுக்கணும். நான் கிட்டத்தட்ட 30 மினிட்ஸாகவே நான் அந்த பேக்கை தூக்கிட்டு சுற்றிக்கினே இருக்கிறேன். ஓகே ஸோ அதனால போய் ரெஸ்ட் எடுக்கணும். ஓகே எஸ் ஆக்சுவலி ரொம்ப டயர்டாகி உட்காந்துட்டோம். ஓகே ஏன்னா எங்களால் சுத்தமாக முடியலை. ஓகே ஏன்னா இந்த பேக்கு கடந்த 2 ஹவர்ஸை சுற்றிக்கினே இருக்கும். ஓகே ஆமாண்டா சுற்றிக்கிட்டே இருக்கும். ஓகே ஸோ அங்கே வந்துட்டு இன்னும் சாமி வர்றதுக்கு முன்னாடி அங்கே ரெஸ்ட் எடுத்தது தான். அதுக்கப்புறம் கண்டினியூஸாக வந்துட்டு சலங்காட்டம் இதெல்லாம் வந்துட்டு இன்னும் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே தான் சுற்றிட்டு இருக்கோம். ஓகே ஸோ அதனால் வந்துட்டு என்ன அப்படின்னா தூக்கம் பயங்கரமாக வருது. ஓகே ஆனால் தூங்கக்கூடாது ஒரு முடிவோடு இருக்கிறேன். ஏன்னா நான் போன வருஷமே எடுக்கலான்னு நினச்சேன். ஆனால் ஒரு சில டெக்னிக்கல் ஃபால்ட்டால் எடுக்கல. ஓகே போங்க ப்ரோ. ஸோ அதனால இந்த டைம் எடுத்து ஆகணும் அப்படின்ட்டு நின்றுட்டுருக்கேன். ஒத்த காலில் நின்றுட்டுருக்கேன். ஓகே ஒத்த காலில் இங்கே வருங்க. ஒத்த காலில் நின்றுட்டுருக்கேன். அப்படி ஆகணும். ஓகே ஸோ அதனால என்னாலும் சரி. ஓகே ஸோ நான் வந்துட்டு என்ன யோசிச்சுட்டு இருக்கிறேன். டீ கடை இருந்துச்சுன்னா ஒரு டீ 20 ரூபாய்க்கு விட்டாலும் பரவாயில்ல, எவ்வளோ காசு போச்சுனாலும் பரவாயில்ல, ஒரு கப்பு வாங்கிடுது அப்படி இருக்கும். தூக்கமே வராது. ஆனால் இங்கே தான் டீ கடை எதுவுமே இல்லை. ஓகே இங்கே வருங்க அந்த கடையெல்லாம் இருக்குது, பொம்மை கடையெல்லாம் இருக்குது. சுற்றிலையும் எந்த கடையும் இல்லை, இங்கே மட்டும்தான் கடை இருக்குது. ஆனால் இதுலேயும் டீ கடை இல்லை. ஓகே சொன்னால் இங்கே எப்படியாச்சும் தண்ணி அடிக்கணும். அதாவது தண்ணி ஸோ வந்துட்டு என்னென்னா தண்ணி வந்துட்டு மூஞ்சிக்கு அடிச்சனாலே அவனுக்கு முழுக்காத எடுத்தே ஆகணும். ஓகே ஸோ அதுக்கிட்ட இங்கே பாருங்க ஒரு வாட்டர் பாட்டில் ரெடியாக இருக்கா, அங்கே இன்னொருத்தங்கிட்ட இன்னொரு வாட்டர் பாட்டில் ரெடியாக இருக்கு. ஓகே ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நேரம் கரெக்டாக 2 பேர் வந்துருச்சு. ஓகே எப்படி இருந்தாலும் ஒரு 1 ஹவருக்குள்ளே கைஸ் 1 ஹவருக்குள்ளே உங்களுக்கு வந்துட்டு என்ன போட்டுறாங்க. ஓகே கைஸ் 1 ஹவருக்குள்ளே வீடியோ வரும்னு சொல்லல. ஆக்சுவலி 1 ஹவருக்குள்ளே வீடியோ ஸ்டார்ட்டாக பண்ணி போடுறேன்னு தான் சொன்னோம். ஓகே ஏன்னா 1 ஹவருக்குள்ளெல்லாம் வராது. எப்படி போட்டாலும் பிசியில் போட்டு எடிட் பண்ணோம், லேப்பில் போட்டு எடிட் பண்ணோம். ஓகே எப்படி பார்த்தாலும் 2 டேஸில் ஆயிடும். ஓகே உங்களுக்கு சண்டேக்குள்ளே எப்படியும் நான் போட்டுறேன். ஓகே பயங்கரமா வலி எடுத்துட்டு ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அந்த கையிலேயே எடுத்துட்டு இருக்கிறனாலயா என்னன்னு எனக்கு சுத்தமா இது வரைக்கும் தெரியல. ஓகே அதனால இவ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன், நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனா இப்ப என்ன நான் அவன் கரெக்டா ஹோல்ட் பண்ணுவேனா என்னன்னு எனக்கே தெரியாது. ஓகே கைஸ் ஆக்சுவலி இங்க வந்துட்டு என்னன்னா ரொம்ப வந்துட்டு நாய்ஸா இருக்கு. ஓகே ரொம்ப நாய்ஸா இருக்கு. சுத்தமா வந்துட்டீங்கன்னா வீடியோ நான் பேசுறதே எடுக்க முடியல எங்கனால. ஓகே அந்த அளவுக்கு நாய்ஸா இருக்குது. நாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரம்ஸ். ஓகே அதனால வந்துட்டு நாய்ஸ் கிளியரேஷன் என்னதான் நான் போட்டாலுமே நாய்ஸ் வந்துட்டு தான் இருக்கு. ஓகே அவ்வளோ சத்தமா இருக்குது. ஓகே அதனால வந்துட்டு என்னன்னா முக்கால்வாசி வந்துட்டு என்னன்னா நான் எடுப்பேன். நான் பேசுறது இது மாதிரி எங்காச்சும் நின்று தான் பேசுவேன். இப்போ அங்கதான் வந்துட்டு என்ன ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்குது. நான் அங்கிருந்து இங்க வந்துட்டு இங்க நின்று எடுத்துட்டு இருக்கிறேன். ஓகே எங்க அங்கிருந்து இங்க வந்து இங்க நின்று எடுத்துட்டு இருக்கிறேன். ஆனா இங்கேயுமே வந்துட்டு என்ன கேக்குது. ஓகே நான் என்ன பண்றேன்னு எங்களுக்கே தெரியல. இந்த கை வேற பெயின் எடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. கேமரா ஹோல்ட் பண்ணிட்டே இருக்குங்காட்டி பெயின் எடுக்க அதனால என்னால சுத்தமா முடியல. ஓகே கைஸ் வில் வி ட்ரை கைஸ். இப்போ வந்துட்டு முக்கால்வாசி நாய்ஸ் குறைஞ்சிருச்சு. ஓகே இப்போ வந்துட்டு நாய்ஸ் குறைஞ்சிருச்சு கைஸ். எங்க அத்தை எங்க இருக்காங்க, எங்க அம்மா எங்க இருக்காங்க யாருமே தெரியல. நானும் என் ப்ரோவும் தான் சுத்திட்டு இருக்கிறோம். ஓகே கைஸ் நாங்க வந்துட்டோம்னா அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல. ஓகே நாங்க ஒரு நம்பிக்கையில முன்னாடியே போயிட்டு இருக்கோம். ஓகே ஒரு நம்பிக்கை போனா கிடைச்சிடும் அப்படின்னு நம்பிக்கை. போன் பண்றதுக்கு டவர் ரொம்ப கம்மியா இருக்குது. ஓகே கொஞ்சம் தூரம் போயிட்டு நாங்க ஏதோ ஒன்று டிசிஷன் எடுத்தா தான் உண்டு. ஓகே
யாராச்சும் ஒருத்தங்க கிடைச்சா கூட போதும். அதை வச்சு மேலும் மேலும் ஒருத்தங்க முன்னேறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. யாரோ ஒரே ஒருத்தங்க ஓகே நீ ட்ரை கடவுள் இருக்கான் பாப்பான் எதுக்கு இருக்கான் கண்டிப்பா கண்டுபிடிச்சு கொடுப்பான். தூரமா இருக்குது. இவன் கிடைச்சிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே பாப்போம். யாராச்சும் ஒருத்தன் மட்டும் கிடைக்கணும்டா. தூரம் நடந்து வந்ததுன்னா எல்லாமே வேஸ்ட். அதாவது எங்க அத்தை கிடைச்சிட்டாங்க, என்னோட சிட்டி கிடைச்சிட்டாங்க, எங்க அத்தை கிடைச்சிட்டாங்க. ஓகே இவங்கள வச்சு அப்படியே போயிடலாம். ஓகே இதுக்கு மேல என்னால வீடியோ எடுக்க முடியாது கைஸ். ஓகே இதோட நான் வீடியோ கட் பண்றேன். ஓகே கைஸ் அண்ணா எங்க அம்மாவும் கிடைச்சிட்டாங்க கைஸ். ஸோ வந்துட்டு என்னன்னா எல்லாமே கிடைச்சிட்டாங்க. அதாவது எனக்கு முதல்ல எங்க மாமா வந்துட்டு கிடைச்சாங்க. ஓகே என் மாமா வந்துட்டு கிடைச்சாங்க. அதுக்கப்புறமா எங்க சொந்தக்காரங்க ஒருத்தங்க கிடைச்சாங்க. அவங்க கிட்ட கேட்டாங்கட்டி இந்த சைடு தான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்கள வச்சுட்டு நாங்க ஒன்னொன்னா தேடி போகும்போது முதல்ல என் அத்தை கிடைச்சாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணி போகும்போது எங்க அம்மா கிடைச்சிட்டாங்க. ஓகே எல்லாருமே கிடைச்சிட்டாங்க ஃபேமிலியில. ஓகே இப்போ வந்துட்டு நாங்கன்னா என்னன்னா அங்க வந்துட்டு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்குது. ஓகே நாங்க இந்த நேரு ஓகே இந்த நேரம் தான் எடுத்துட்டு இருக்கிறோம். ஓகே அவ்வளோதான். ஓகே நாங்கள் கிளம்பிடுவோம். இதுக்கு மேலே வந்துட்டு நாங்கள் வீடியோ எடுக்க மாட்டோம். அதாவது இந்த விஷயத்துக்கு நாங்கள் வீடியோ எடுக்க மாட்டோம், வேறு விஷயத்துக்கு வீடியோ எடுக்கிறோம். ஓகே கடவுள் இருக்காங்கன்னு சொன்னாங்க. கடவுள் இருக்கும் அப்படின்னு வந்துட்டுன்னா நான் உறுதிமொழி எடுத்தேன். அதே மாதிரி கண்டுபிடிச்சு பண்ணிட்டாங்க. ஓகே ஓகே கைஸ் நாங்கள் கிளம்புறோம். கைஸ் ஆக்சுவலி பட்டாசு வெடிச்சிருக்கு. ஆமா கைஸ் ஆக்சுவலி வந்துட்டு என்னன்னா எங்க அதாவது இவனுக்கு பாட்டி. ஓகே ஸோ அவங்க வீட்டில் வந்து அவங்க வீடு இங்கே தான் இருக்குது. ஸோ அதை நாங்கள் பார்க்கறக்கு வந்துட்டு என்னன்னா அதாவது எங்கள் அம்மாவும் சித்தியும் மணி காணோம். ஆனால் எங்களுக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்க ரெண்டு பேர் இருக்காங்க. இருந்தாலும் நாங்கள் வந்துட்டு என்னன்னா இங்கே செக்கிங் பண்ணிக்கலாம் எதுக்கோ, ஏன்னா தூங்கிருந்தாலும் தூங்கியிருப்பாங்களே அப்படின்னு ஒரு டவுட்டுக்காக நாங்கள் வந்திருக்கோம். ஓகே நாயெல்லாம் உழைக்குதுங்க. ஓகே இவனுக்கு தான் வந்துட்டு என்னன்னா தெரியும். ஓகே இவனுக்கிட்ட வந்துட்டு என்னன்னா ரூட்டு தெரியும் எனக்கு. நான் இது வரைக்கும் வந்திருக்கிறேன் ஆனா நாயெல்லாம் இருக்கும் வந்திருக்கிறேன். இருந்தாலும் எனக்கு ரூட்டு வந்துட்டு கொஞ்சம் டவுட்டு தான். ஓகே ஆனா இவனுக்கு ரூட் அத்துப்புடி. கைஸ் வீட்டை வந்து ரீச் பண்ணிட்டாங்க. இங்கதான் கூலா டீ குடிச்சிட்டு உட்காந்துருக்கேன். டீ குடிக்கணும்னு ஆசையா இருந்தேன். ஒரு வழியா இவங்க பாட்டி வீட்டுக்கே வந்து டீயே குடிச்சாச்சு. ஓகே குடிச்சிட்டு இருக்கிறோம். ஸோ லைட்டு போடல அதனால அப்படி தெரியுது. ஓகே ஓகே கைஸ் கைஸ் நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ நானும் காஃபி குடிக்கணும் டீ குடிக்கணும்னு ஆசையிலே இருந்தேன். ஒரு வழியை இவங்க தேடிட்டு வந்த இடத்துல இவங்க கிடைச்ச மாதிரியுமாச்சு, அதே மாதிரி டீ குடிச்ச மாதிரியுமாச்சு. ஓகே நாங்கள் இங்கே தான் இருப்பாங்க அப்படின்னு நினச்சி வந்துட்டோம். அந்த ஐடியா எங்களை கைவிடல. ஓகே ஏய் கம்முனுறா இவன் ஒருத்த அங்க போய் இருக்குது இங்க போய் இருக்குது அப்படின்ட்டு வந்துட்டேன். தாறு மாற சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான். எனக்கு வந்துட்டு என்னன்னா ஒரு இடத்துல வந்துட்டு ட்ரம் இருந்தது. ட்ரம் மேல ஒரு என்ன சொல்ல படுதா போட்டு மூடிச்சு. அதை பட்டு பேயினா எனக்கு பாக்குறதுக்கு ரியாலிட்டி அப்படிதான் தெரிஞ்சது. கருப்பு நூடு பண்ணி பார்க்க முடியாது அப்படித்தான் தெரிஞ்சது. ஐயோ அப்படின்னு இது பண்ணும் போதுன்னா அப்புறம் தான் நல்லா லைட் அடிச்சு ஜூம் பண்ணி பார்க்கும் போதுதான் தெரியுது இது கார் பை மேல கிடக்குதுன்னு. நல்லா ஏமாத்தி விட்டாங்க பையில. நல்லா பயத்தாங்க. ஓகே வந்துட்டோம். சவுண்ட் உங்களுக்கு நல்லா கேக்குதா? ஏன்னா அது 8 மைல கண்டாலும் கேட்கும். ஓகே தள்ளிட்டே போகாத இந்த ரூட்ரா மாட்டி கொண்டு போய் ஒரு இது அது என்ன வீட்டு வழியில கொண்டு போய் விட்டுறான். ஓகே கைஸ் ஆல்மோஸ்ட் வந்துட்டோம் கைஸ். ஓகே பை கைஸ். இது ஆக்சுவலி ஷார்ட் வீடியோ, ரிஸ்க் எடுத்துட்டு எடுக்கிறேன் கைஸ். ஆக்சுவலி சாமி ஆறதை எடுக்கக்கூடாது. ஸோ நான் கூட்டத்தை மட்டும் அப்படியே எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். ஓகே கைஸ் ஆக்சுவலி வந்துட்டு அத்தை போகிற வழியில் நான் அப்படியே ட்ராவல் ஆகி போயிட்டுருக்கேன். அங்கே வர
வழியா தெரியல. ஓகே கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு எங்கெங்கேயும் சரி இருக்கிறாதானே நீ கேக்குற. ஓகே கைஸ், ஸோ ஒரே நிமிஷம் மைக்ல பேசி. ஸோ வந்துட்டு என்னன்னா எங்க அத்தை போற வழியில நான் அப்படியே போயிட்டு இருக்கேன். ஓகே, நான் அப்படியே போயிட்டு இருக்கேன். எங்க அம்மா வந்துட்டு காணும். ஓகே, சொன்னாலும் அப்படியே நான் கிளம்பிட்டு இருக்கேன். வரேன் கைஸ். மறுபடியும் வந்துட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ எதுக்கு அவங்க வந்திருக்காங்க அப்படின்னா தண்ணி துவைக்கிறதுக்கு குடிக்கிறதுக்கு வந்திருக்கோம். ஓகே கைஸ், மறுபடியும் வந்துட்டீங்கன்னா என்னன்னா கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு 30 minutes ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே வந்துட்டேன். எக்ஸாக்ட் டைம் பார்த்தீங்கன்னா 2:42 ஆச்சு. ஓகே, 2 o'clock 4 o'clock தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ பார்க்கலாம். மைக் செட்டில் சவுண்டு வச்சுட்டாங்க கைஸ். இதுக்கு மேலே நாங்கள் வீடியோ எடுக்க முடியாது. இதோட நாங்கள் கட் பண்ணுறோம். ஓகே கைஸ், பாய். நீ நாங்கள் வந்துட்டுன்னா வீடியோ எடுக்க முடியாது. ஓகே, நீ நாங்கள் வந்துட்டுன்னா வீடியோ எடுக்கிறத கண்டிப்பாக டவுட்டு தான். ஏன்னா இப்போது சாமி விஷயம் வந்துட்டுன்னா சிலது இருக்குது, அதனால் வீடியோ எடுக்க முடியாது. ஸோ அதனால் உங்களுக்கு வந்துட்டுன்னா இப்படி வீடியோ எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே நான் கண்டிப்பாக வந்துட்டுன்னா வீடியோ எடுக்கிறேன். ஓகே, ஸோ நாங்கள் இப்போதைக்கு வந்துட்டோன்னா நாங்கள் அந்த பழைய இடமே தான். ஓகே, அங்கே வந்துட்டுன்னா இப்போ எச்சா மைக் செட் வச்சு போட்டிருக்காங்க. அதெல்லாம் நாங்கள் பழைய இடத்துக்கு வந்துட்டோம். ஓகே கைஸ், பை கைஸ். நாங்கள் வந்துட்டுன்னா கொஞ்சம் தூரம் எடுப்போம், கொஞ்சம் தூரம் எடுக்க மாட்டோம். அது எங்கள் மிஸ்டேக் கிடையாது, அதெல்லாம் எடுக்கக்கூடாது, அதுதான் பண்பாடு. ஓகே, ஸோ நாங்கள் கொஞ்சம் தூரம் எடுப்போம், கொஞ்சம் தூரம் எடுக்க மாட்டோம். ஓகே, அதுதான் ரூல்ஸ். ஓகே, இல்லைன்னா வந்துட்டுன்னா ஃபுட்டேஜோட ஃபோன்லாம் போயிடும். ஓகே கைஸ், இதுக்காக நாங்கள் இப்போ பண்ணோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டுன்னா கொஞ்சம் எடுப்போம், அதுக்கப்புறம் பாதி எடுக்க மாட்டோம். ஓகே, இப்படி தான் இருப்போம். ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்துட்டுன்னா வீடியோ எண்டில் என்னென்ன பிரச்சனை நடந்தது அதெல்லாம் வந்துட்டுன்னா வீடியோ எண்டில் சொல்கிறேன். இதில் பதிவு பண்ண முடியலனாலும் நான் ஒரு வீடியோ இதுக்குன்னே கிரியேட் பண்ணி போடுறேன். ஓகே கைஸ், பாய். ஹாய் கைஸ், ஸோ நம்ம கிளம்பிட்டோம். ஓகே, ஸோ வந்துட்டுன்னா எல்லாம் நோம்பி எல்லா விசேஷம் எல்லாமே முடிஞ்சுது. ஓகே, ஸோ நாங்கள் வந்துட்டுன்னா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஓகே, வீட்டுக்கு கிளம்பிட்டோம். கிளம்ப போயிட்டுருக்கோம். அங்கே 4-5 பேர் வந்துட்டு என்னென்னா அதாவது எங்கள் குரூப்பு தான், அதாவது எங்கள் அம்மா இவங்களோட சித்தி அவங்களாம் வந்துட்டு சாரி பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ நாம் வந்துட்டு என்னென்னா அப்புறமா பார்க்கலாம். ஓகே, திருப்பி கொடுப்பியாடா கைஸ், கிளம்பிகிட்டே இருக்கோம். ஓகே, இந்த வீடியோக்கு வந்துட்டுன்னு 84 அதாவது 84 வெறும் 84 லைக் வந்துச்சு அப்படின்னா ஸோ பலமான வீடியோ 2 வீடியோ காத்துட்ருக்கு. ஓகே, அதே மாதிரி இது ப்ளீஸ் ஹெட்செட் போட்டு கேளுங்க. நீங்கள் அடுத்த வீடியோ ஒரு 4-5 வீடியோ பார்த்ததுக்கப்புறமா கண்டிப்பாக மைக் வாங்கிடுவேன். ஓகே, ஸோ அது வரைக்கும் ஹெட்செட் போட்டு கேளுங்க. ஓகே, ப்ளீஸ் யூஸ் யுவர் ஹெட்செட். கிளம்பிகிட்டே இருக்கோம். ஓகே, ஸோ எல்லா வேலையுமே முடிச்சிட்டோம். ஓகே, இதுதான் நோம்பி எல்லாமே முடிஞ்சுது. ஓகே, ஸோ டைம் எக்ஸாக்டாக 4:12. ஓகே, 4:12 ஆச்சு. ஓகே, ஸோ வந்துட்டு நடுவில் பேசிட்டு இருக்கிறோம். பூனை கடியாடவே பேசிட்டு இருக்கேன். நீ கொஞ்சம் கம்முன்னு இருறா, என்ன வீடியோ எடுக்க. அங்கே பாருங்க, இந்த லைட்ஸை தாண்டிட்டா அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் இருட்டு. ஓகே, இந்த லைட்டை தாண்டிட்டா ஃபுல் அண்ட் ஃபுல் இருட்டு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு கை கொடுக்க போகுது இந்த பெரிய லைட்டு தான். ஓகே, ஸோ தாண்டிட்டோம். ஓகே, அதோட தாண்டிட்டோம். ஓகே, நான் ஆக்சுவலி அப்படி தண்ணி குடிச்சுட்டு இருக்கேன். அப்போ ஸோ பாருங்கள், இதனோட வெளிச்சத்தை பாருங்கள். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் லைட்டு வெளிச்சம். ஓகே, ஸோ முன்னாடி பார்த்ததுக்கு அதாவது அந்த வெளிச்சத்தை பார்த்ததுக்கு இந்த வெளிச்சத்தை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பாருங்க, ரோடு நல்லாவே உங்களுக்கு தெரியும். ஓகே, எனக்கு வந்துட்டு என்ன காலு வந்துட்டு என்னன்னா சரியான வலியை ஆரம்பிச்சிருச்சு. ஷோல்டரும் வலிய ஆரம்பிச்சிருச்சு. காலை அதை விட ஐயோ. ஓகே, இப்போ ஒரு குட்டி தூக்க மாட்டோம்னா எல்லாமே சரியாயிரும் நம்பர். ஓகே, நான் என்னென்ன பிரச்சனை அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலி அங்கே வந்துட்டு என்ன நிறைய சிக்கல், அதாவது இந்த கேமராவை எடுத்துகிட்டு போனங்காட்டி வந்துட்டு என்னன்னா, அதாவது இப்படி எடுத்துகிட்டு இருந்தங்காட்டி நிறையா பேர் வந்துட்டு என்னன்னா இது என்ன சாமி அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்குள்ள பதில் சொல்லிட்டு ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு என்னன்னா இந்த ஒரு சில விஷயம்லாம் நான் வந்துட்டு என்ன
வீடியோ எடுக்க மாட்டேன் அப்படின்னு நான் அவங்ககிட்ட சொல்லியிருப்பேன். ஸோ அதெல்லாமே நான் வீடியோ எடுக்க முடியாது அப்படின்னு, அதாவது அது வீடியோ எடுக்கக்கூடாது எனக்கு தெரியும். ஆனால் அட்வைஸுங்கிற பேரில் கிட்டத்தட்ட 12 பேர்த்துக்கு மேலே இது சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஓகே, மூஞ்சி தெரியுங்க, கோச்சிக்காதீங்க கைஸ், ஏன்னா இது பேட்டரி லோவாக தான் இருக்குது. ஓகே, ஸோ அட்வைஸுங்கிற பேரில் 12 பேர்த்துக்கு மேலே அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, அதுதான் எனக்கு சரியான கடுப்பாயிடுச்சு. நான் சொல்லிட்டுமா, ஏன்னா இப்போ நாங்கள் சார்ஜ் போடுற பேட்டரி கூட தொலைஞ்சு போச்சு கோயிலில். ஸோ அந்த பேட்டரி கூட வந்துட்டு என்னன்னா, நாங்கள் இந்த லைட்டுக்கு போடுறோம் இல்லையா, இப்போ வந்துட்டு என்னன்னா, இப்போ நாங்கள் போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பேட்டரி தான் தொலைஞ்சிருச்சு. அப்புறம் எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்துட்டு என்னன்னா இப்படியே தான் பிடிச்சிக்கிட்டே போனோம். அதாவது இப்படியே தான் பிடிச்சிக்கிட்டு போனோம். நான் என்ன பண்ணிட்டேன்னா, கை வலிக்குதுன்ட்டு எங்கள் அம்மாத்தாம இருக்கிற இடத்துல வந்துட்டு இப்படி கீழே சாய்ச்சிட்டேன். அதனால பேட்டரி ஹோல்டர் சரியாக போடலையாட்டுக்குது. ஸோ கீழே விழுந்துருச்சு. நாங்களும் காணோம் அப்படின்ட்டு பரபரப்பாக தேடிட்டு இருந்தா, கடைசியில் எங்கள் மாமா பையன் சொல்கிறான், இது மாதிரி இங்கே கீழே கிடந்து எங்கள் அம்மத்தா வந்துட்டு என்னன்னா எடுத்து வச்சிருக்கு அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் ஆச்சு. அதுக்கப்புறமா எங்களுக்கு ஒரு பக்கம் வந்துட்டு என்னன்னா, அதாவது சிக்கல் நிறைய ஆச்சு. அது வந்துட்டு சொல்ல முடியாத சிக்கல்கள். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு என்னன்னா, என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, டீ வந்துட்டு என்னன்னா எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. என்ன காரணம்னா, எங்களுக்கு தூக்கம் வந்துட்டு பயங்கரமாக வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால டீங்கிற ஒன்று குடிச்சு ஆகணும். அதுவும் இல்லாத நாங்கள் வந்துட்டு என்னன்னா, இது ஒரு பக்கம் இருந்தாலும் நாங்கள் வந்துட்டு மிஸ் பண்ணிட்டோம். அதாவது நாங்கள் இந்த வீடியோ எடுத்துட்டு இருந்தோம், டக்குன்னு அதாவது ஒரே நிமிஷம் கைஸ், அதாவது இந்த வீடியோ எடுத்துட்டு ஒரு செகண்ட் அப்படின்னு சரி பார்த்தேன். ஸோ யாரையுமே காணும். நானும் ப்ரௌண்டர் யாரையுமே காணும். ஓகே, எல்லாருமே வந்துட்டு என்ன போயிட்டாங்க. அதுக்கப்புறமா முதல்ல வந்துட்டு என்ன மாமா கிடைச்சாரு. அதுக்கப்புறம் எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தவங்க சொன்னாங்க. அதை வச்சு முதல்ல எங்கள் அத்தை கிடைச்சாங்க. அதை வச்சு எங்கள் அம்மாவும் கண்டுபிடிச்சி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் மடியும் தொலைச்சிட்டோம். அதுக்கப்புறம் எங்கள் அத்தையை வச்சே ஃபாலோ பண்ணி அங்கே போய் தண்ணி குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே மெதுவாக அந்த வழியை. ஓகே, ஸோ பயங்கரமாக பயன்படுத்தி விட்டேன். அதான் எனக்கு பயங்கரமான இதாகிடுச்சு. ஓகே, அதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருந்தாலுமே நான் கஷ்டப்பட்டு இந்த வீடியோ எடுத்துட்டேன் அப்படிங்கிறது தான் உண்மை. ஓகே, ஏன்னா நாங்கள் எவ்வளோ கஷ்டம் ஃபேஸ் பண்ணணும்னு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எங்கள் 2 பேத்துக்கு மட்டுமே தெரியும். அப்புறம் 2 பேத்துக்கு எங்கள் ஃபேமிலிக்கு மட்டும்தான் தெரியும். ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு பையன் எங்கள் கேங்கில் சேர்ந்துருந்தா, அப்புறம் அப்படியே பிரிஞ்சு எங்கேயோ போய் விளையாடுற அவன் பாடி ஜாலியாக. ஓகே, ஆனா என்னதான் அவன் பிரிஞ்சு போயிருந்தாலும் இந்த பேட்டரி மேட்டர்ல வந்துட்டு அவன் தான் எங்களுக்கு கண்டுபிடிச்சு கொடுத்தான். இவன் மட்டும் இருக்கான். ஆனா அவன் ஜாலியா இருக்கிறான். ஆனா நமக்கு உதவி பண்ணி இருக்கிறான். ஆனா இவன் சொல்லாத இருந்தானா, நாங்க இப்ப வந்துட்டு என்னன்னா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் எங்க அம்மா வந்துட்டு என்னன்னா கொடுத்துருப்பாங்க. ஆனா லைட் வந்துட்டு என்னன்னா அந்த அளவுக்கு, ஸோ லைட் இருக்காத வந்துட்டு என்னன்னா எங்களால் இருக்க முடியாது. சாரி கைஸ், வீடியோ வந்துட்டு நடுவில் கட் ஆயிடுச்சு. ஓகே, எங்களால் லைட் இல்லாத வந்துட்டு என்னன்னா இந்த அளவுக்கு எடுக்க முடியாது. இப்போவே பேட்டரி லோ. ஓகே, என்னோட ஃபோன் டார்ச் வச்சு கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, அவ்வளோதான். ஸோ அப்பப்போ வந்துட்டு என்ன கீழே பார்க்குறேன் அப்படின்னு தப்பான்னு நினைக்காதீங்க. எனக்கு கிட்ட டார்ச்சும் கிடையாது. ஸோ அதனால வந்துட்டு என்னன்னா, ஸோ இந்த மாதிரி அடிச்சு வேற வாங்குது நடந்து கிட்டத்தட்ட இது வந்துட்டு என்னன்னா 4 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். 4 கிலோமீட்டர் வாக்கிங்லே, அதுவும் பயங்கரமான கால்வலியோட கைவலியோட. ஓகே, எனக்கு போய் வந்துட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டோம்னா காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பேன்னு எனக்கே தெரியாது. ஓகே, நான் வந்துட்டு என்னன்னா ஒரு 7 o'clockலேருந்து 10 o'clock வரைக்கும் பிளான் பண்ணியிருக்கேன் ஸ்லீப்பிங் டைமு. என்ன காரணம்னா இன்னைக்கு 4 o'clock வரைக்கும் முடிச்சுட்டு வந்துருக்கேன். ஓகே, எப்போவுமே இந்த நோம்பி நான் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நாளில் தான் இந்த அளவுக்கு முடிச்சுட்டு இருக்கிறேன். ஸோ மற்ற நாள்ல இந்த அளவுக்கு முடிச்சுட்டு இருக்க மாட்டேன். இந்த டைமில் தான் இந்த அளவுக்கு நாங்கள் வந்துட்டு என்ன டைம் பாஸ்க்கு வந்துட்டு நிறைய கோஸ்ட் கேம்ஸ் விளையாடுவோம். இங்கே கோஸ்ட் கேம்ஸ் நைட்டில் ட்ரில்லாக இருக்கும், கிராணி அது மாதிரி வந்துட்டு என்ன விளையாடுவோம். அதை தவிர்த்து வேறு எதுவும் என்ஜாய்மெண்ட்டுக்கு பண்ணுவோம். ஓகே, அப்புறம் அவங்க கரெக்டாக நாங்கள் 10 செகண்ட் கழிச்சு எந்திரிச்சேன். இந்த ப்ரோ கரெக்டாக 10 செகண்ட் கழிச்சு எந்திரிச்சு கிராணி விளையாடி அப்படியே எல்லாமே வந்துட்டு என்னன்னா வீட்டில் பண்ணிட்டோம். நைட் தூங்காம அப்புறம் கோயிலுக்கு போது பதிலாக 5 மணிக்கு எந்திரிச்சு சொன்னாங்க. முடிச்சுட்டு கடைசியில் 6 மணிக்கு எந்திரிச்சோம். 5 மணிக்கு தூங்கி நிஜமாலே அந்த டே
கைஸ் இதெல்லாம் வந்துட்டு என்னன்னா போன வருஷம் நடந்த நினைவுகள். இந்த வருஷம் நடந்தது இல்லை. ஏன்னா போன வருஷம் நாங்கள் வந்துட்டு என்ன காலையிலே வந்துட்டோம். இந்த வருஷம் தான் நாங்கள் வந்துட்டு என்ன நைட்டு 7 மணிக்கு தான் வந்தோம். ஆனால் 7 மணிக்கு வந்துட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா 10 மணிக்கு தான் வந்துட்டு என்ன ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகும். நான் வீடியோ எடுத்து ஸ்டார்ட் பண்ணதும் 10 o'clock தான். ஓகே, ஸோ அது வரைக்கும் டைம் பாஸுக்கு கேம் விளையாட்டு, கிராணி கேம் அது மாதிரி விளையாடிட்டு இருந்தோம். கடைசியில் வந்து இந்த இது நாங்கள் எப்படி டைம் பாஸ் பண்ணி 10 மணிக்கு தான் எழுந்திரிச்சோம். நாங்கள் 5 மணிக்கு எழுந்திரிச்சு சொல்லி கடைசி விட்டுட்டு சொன்னாங்க. அவசரமாக எல்லா வேலையும் பண்ணி ரெடியாகி கடைசியில் வந்தோம். கைஸ் எங்களுக்கு இதில் இன்னொரு மேட்ரு என்னன்னா, எங்களுக்கு பயம் கொடுத்தக்கூடியது 2 தான். இந்த இதில் பயம் கொடுத்தது 2 தான். ஒன்று என்ன பேட்டரி தொலைஞ்சிது. இந்த பேட்டரி வந்துட்டுன்னா கிட்டத்தட்ட 500 ரூபாய்க்கு மேலே வரும். அதே மாதிரி இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டரி இருக்குது. ஆனால் அது பெருசு, கொஞ்சம் போகிறது கொஞ்சம் கஷ்டம். கொஞ்சம் ஸ்லிப்பாகிடுச்சுன்னா காலி. ஓகே, அண்ட் 2வது என் அப்பா அம்மாவை தொலைச்சி பார்த்தீங்களா. ஸோ அது ஏன்னா வந்துட்டு என்னென்னா அது பெரிய கூட்டம். கண்டிப்பாக ஒரு 1000 பீப்புள்ஸ்க்கு மேலே இருப்பாங்க. தொலைஞ்சாலும் பரவாயில்ல. எங்கள் பாடியோட பக்கத்தாளுக்கு பாடியோட போனோன்னா ஃபோன் பண்ணி கூட இது பண்ணிக்கலாம். அங்கே எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு வருவாங்க. ஆனால் நான் பயப்படாமல் இருந்தேன். ஆனால் ப்ரோ செமையாக பயத்துட்டாங்க. இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, மெயின் ப்ராப்ளம் அப்படி என்ன டவர் அந்த அளவுக்கு சுத்தமாகவே இல்லை. டவர் பாயிண்ட் கூட இல்லை. சரியான டவர் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த சமயத்தில் நம்ம என்னதான் கஷ்டப்பட்டு கூப்பிட்டாலுமே ஸோ வந்துட்டு என்னன்னா அவங்களுக்கு ரிசீவ் ஆகும்னு டவுட்டு தான். ஏன்னா டவர் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கிடைக்குதுங்க. ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிடைக்குது. சரியான டென்ஷன். அவ்வளோ கம்மியாக இருந்துச்சு. எனக்கு சரியான டென்ஷன் ஆகிடுச்சு. காணந்த டைமில் எனக்கு செம்மையாக காண்டு ஏறிடுச்சு. வந்துட மாட்டேங்குது. கைஸ் இந்த 2 விஷயம் தான் எங்களுக்கு வந்துட்டு பிபி லெவல் அதிகமாக்கி பயப்பட வச்ச நினைவுகள்னா இந்த 2 தான். ஓகே கைஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். மறக்காம இயர்ஸ் போட்டு பாருங்க. 84 லைக், அதாவது வெறும் 84 லைக்கு மேலே வந்துருச்சுன்னா மாஸ்டரான பங்கமான வீடியோ நான் 2 வீடியோ உங்களுக்காக காத்துட்ருக்கேன். ஓகே கைஸ், என்னால் சுத்தமாக நிற்கவே முடியலை. ஒரு வழியாக ஹோமுக்கு வந்துட்டோம். ஒரு வழியாக தூங்க போகிறோம். ஓகே கைஸ், பாய் கைஸ். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அதாவது எந்த ஊருக்கு நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸை கேள்வின்னு கிளிப்பிங்க நல்லாவே தெரியும். நாங்கள் எந்த ஊருக்கு வந்திருக்கோன்னா நல்லக்கா வளையம் அப்படிங்கிற ஒரு, அதாவது நல்லக்கா வளையம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வந்திருக்கோம். ஓகே, வளையம் என்ற ஊர். ஓகே, அந்த ஊருக்கு வந்திருக்கோம். ஸோ வந்துட்டு இதுதான் எங்கள் இந்த ஊர் பேர் வந்து சாலைக்காடு. இங்கே வந்து வேற இங்கே இருக்கிற சாலைக்காடு. நாங்கள் ஃபர்ஸ்ட்டு பாடியூர் கூட போன சொன்னால அங்கே இருக்கிறது நல்லக்காவளையம். இது குழப்பிட்டாங்க. ஓகே கைஸ், எனக்கு சரியா தெரியல. ஏன்னா இப்போ நான் பயங்கரமான தூக்க வரியில் இருக்கேன். ஓகே கைஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே, பாய்.